எதிர்ப்பு போராட்டத்திற்கு பின்னர் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் கவனம் ஈர்த்தது வன்னியர் சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட தனி இட ஒதுக்கீடு போராட்டம்தான். வன்னியர் சமூகத்தினரால் 1987ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட இந்த போராட்டம் தமிழகத்தையே ஸ்தம்பிக்கச் செய்தது. துணை ராணுவப் படையை கொண்டு வந்து கட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட இந்த போராட்டத்தில் 21 பேர் துப்பாக்கிச் சூட்டுக்கு பலியாயினர். இதுவே வன்னியர் சங்கம் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியாக உருவெடுக்க காரணமாக அமைந்தது. 1989ஆம் ஆண்டு சென்னை சீரணி அரங்கில் 10 லட்சத்திற்கும் அதிகமான தொண்டர்கள் முன்னிலையில் உதயமானது பாட்டாளி மக்கள் கட்சி. இதற்கெல்லாம் முழுமுதற் காரணமாக இருந்தவர் மருத்துவர் ராமதாஸ். பட்டியலின மக்கள், மத சிறுபான்மையினர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய ஒன்றாக பாமக இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் ராமதாஸ். அதற்கேற்ப நிர்வாகிகளும் நியமிக்கப்பட்டனர். அதேபோல் கட்சி கொடியிலும் நீலம், மஞ்சள், சிவப்பு ஆகிய வண்ணங்களை இடம்பெறச் செய்து கவனம் ஈர்த்தார். மேலும் பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் ஆகியோர்தான் தங்களது கொள்கை வழிகாட்டு என்றும் வெளிப்படையாக அறிவித்தார் ராமதாஸ். காங்கிரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் தமிழகம் திமுக, அதிமுக என 2 திராவிட கட்சிகளின் கட்டுக்குள் வந்திருந்த நேரம் அது. ஆனாலும் பாமகவின் கொள்கைகள் தமிழக மக்களிடம் தனித்த ஒரு பார்வையை கொடுத்தது. அப்போதைய வேலூர் மாவட்டத்தில் இருக்கும் பெரணமல்லூர் தொகுதி இடைத்தேர்தலில் முதன்முறையாக தனித்து களம் கண்டது பாமக. அதில் வெற்றி பெறாவிட்டாலும் 22,000 வாக்குகளை அள்ளியது. அடுத்து 1989ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லாமல் 33 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டது. இப்போதும் வெற்றி சாத்தியமாகிவிடவில்லை. ஆனால் 6% வாக்குகளை பெற்று திராவிட கட்சிகளையே திகைக்க வைத்தது. இதன் பலனாக 1991ஆம் ஆண்டு தேர்தலில் இஸ்லாமிய, தமிழ் தேசிய, அம்பேத்கரி அமைப்புகளை இணைத்து ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கினார் ராமதாஸ். பாமக 199 தொகுதிகளில் போட்டியிட்ட போதும் பன்ருட்டி ராமச்சந்திரன் மட்டுமே வெற்றி பெற்றார். அதே நேரம் இந்த தேர்தலிலும் பாமகவின் வாக்கு வங்கி 6%ஆகவே இருந்தது. 1996ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இணைய முடியாமல் போன பாமக, காங்கிரஸ் உட்பட 12 சிறிய கட்சிகளுடன் இணைந்து தேர்தலை சந்தித்தது. இந்த முறை 6% வாக்குகள் மட்டுமல்லாமல் 4 தொகுதிகளில் வெற்றி வாகையையும் சூடியது. அடுத்தடுத்து 3 தேர்தல்களில் 6% வாக்குகளை வேட்டையாடிய பாமக அதன் பின்னர் திராவிட கட்சிகளின் பங்காளியாக வலம் வரத் தொடங்கியது. தேர்தல் நேரத்தில் பாமகவை தங்களது கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதில் திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டுக்கொண்டு காய்களை நகர்த்தத் தொடங்கின. அதன்படி 1998ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்த பாமக 5 தொகுதிகளில் போட்டியிட்டு 4இல் வெற்றி பெற்றது. அப்போது தங்கள் கட்சிக்கு கிடைத்த முதலமைச்சர் பதவியை பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த தலித் எழில்மலைக்கு கொடுத்தார் மருத்துவர் ராமதாஸ். இது தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியது. 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல், 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல், 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் என அடுத்தடுத்து பாமகவின் வளர்ச்சி விஸ்வரூபம் எடுத்தது. முக்கியமாக 2004ஆம் ஆண்டு முதல் 2009ஆம் ஆண்டு வரையிலான காங்கிரஸ் ஆட்சியில் மன்மோகன் சிங் தலைமையிலான அமைச்சரவையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக பதவி வகித்தார் அன்புமணி. வெறும் 6% வாக்கு வங்கியில் தொடங்கிய பாமகவின் அரசியல் பயணம் மத்திய அமைச்சரவையில் மிக முக்கியமான பொறுப்பை நிர்வகிக்கும் அளவுக்கு முன்னேற்றம் கண்டது. படிப்படியாக உச்சம் தொட்ட பாமக 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல், 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் என இந்த 2 தேர்தல்களில் பின்னடைவை சந்தித்தது. 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் இணைந்து சந்தித்தது பாமக. இந்த தேர்தலில் தர்மபுரி தொகுதியில் போட்டியிட்ட அன்புமணி மட்டுமே வெற்றி பெற்றார். அதைவிட மோசம் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்
கூட்டணியே இல்லாமல் தனித்து போட்டியிட்ட பாமக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாமல் வாக்கு விகிதத்திலும் சரிவை சந்தித்தது. 2021ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியுடன் தேர்தலை சந்தித்த பாமக 23 இடங்களில் போட்டியிட்டு 5 இடங்களை வென்றது. ஆனால் 2019, 2024 ஆகிய நாடாளுமன்ற தேர்தல்களில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாத பாமக 4.4% வாக்குகளை பெற்று மாநில கட்சிக்கான அந்தஸ்தையும் இழந்ததுதான் வேதனையிலும் வேதனை. ஆரம்பம் முதலே சாதனைகளை மட்டுமே சொந்தமாக்கிக் கொண்ட பாமக இப்போது தள்ளாடி கொண்டு வருகிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது கட்சியை அனைவருக்குமானது என்று சொல்லிக் கொண்டாலும் தற்போதைய அரசியல் சூழலில் பாமக தனி ஒரு ஜாதிக்கான கட்சி என்றே அடையாளப்படுத்தப்படுகிறது. இதுவும் பாமகவின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கிறது என்பதே அரசியல் ஆர்வலர்களின் கருத்தாகவே இருக்கிறது.